Hello viewers, welcome to my channel. So part 1 video வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். So part 2 video இது. Part 2 and final part. இதுக்கு மேல வளவளன்னு இருக்கும்னு நான் நினைக்கல. So இதுதான் final part அந்த மாதிரி ட்ரிப் போடுது. வாங்க பார்க்கலாமா? டுடே நாங்கள் வந்து போர்ட் பிளேர் அப்படிங்கிற ஐலாண்ட்லேருந்து ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு போக போகிறோம். ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் அந்த ஐலாண்டு. அந்த ஐலாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஷிப்ஸ் தான் போக முடியும். ஸோ அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஷிப் மூலிமா வந்து ஹேவ்லாக் ஐலாண்டை ரீச் பண்ணுவோம். ஹேவ்லாக்குங்கிறது ஒரு நல்ல டூரிசம் பிளேஸு அந்தமானில். ஸோ அதுக்காக தான் இந்த ஏரியா. அதுவும் அந்த ஷிப்பில் தான் நாங்கள் போக போகிறோம். எனக்கு கொஞ்சம் நல்ல ஆர்வமாகவே இருந்துச்சு. அப்படியே எண்ணி வீடியோ எடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லக்கேஜ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க வந்து ஷிப்பில் லோட் பண்ணிப்பாங்க. ஹேண்ட் லக்கேஜஸ்லாம் நாங்கள் வந்து கையில் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே ஹேண்ட் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு டிக்கெட் வந்து ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். போய் அங்கே புக் பண்ணுற மாதிரி எதுவும் பார்க்கல கவுண்டரை. ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டோம். சீட்டு ஆம்பிஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இருந்த எல்லாமே அங்கே இருந்த சீட் ஃபெசிலிட்டி, அங்கே வந்து நான் இந்த சிக்கன் சாண்ட்விச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே எல்லாமே இருந்தது. ப்ரிங்கிள்ஸு, சிப்ஸு எல்லாமே எல்லா ஃபுட் ஐட்டம்ஸுமே அவைலபிளாக இருந்தது. வேணுன்னா நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. நான் இது 240 வந்துச்சு அந்த சிக்கன் சாண்ட்விட்சு. ஸோ அதுதான் நான் வாங்கியிருந்தேன். ஃபுல்லாகவே நல்லா வைபாகவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பின்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தோமா. முன்னாடி வந்துட்டு என்னென்னா பாட்டு போட்டு அவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இங்கே தான். ஆனால் என்ன, அந்த இடத்துல ஃபுல்லாக ஹிந்திக்காரங்களாக இருந்தனால ஹிந்தி சாங்ஸாக போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஹிந்தி வராது. அப்புறம் எதுக்கு அந்த பக்கம் போயிட்டு நானும் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 1 hour ஆச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹேவ்லாக் ரீச் ஆகிட்டோம். ஹேவ்லாக் ஐலாண்ட் நல்லாயிருக்கும். அது நான் என்னென்னு ஃபர்தராக இதிலே காட்டுறேன். ஹேவ்லாக் ஐலாண்டில் ரீச் ஆனோம். ஃபஸ்ட்டு வந்து லக்கேஜ் பிக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா அவங்க வந்து பொறுப்பு இல்லைங்கிறது வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் லக்கேஜ் வந்து பொறுப்பாக எடுத்துக்கலாமேன்ட்டு நாங்கள் வந்து அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ அப்புறம் லக்கேஜ் எடுத்துகிட்டு எங்களுக்காக கார் வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தது. ஸோ அந்த காருக்காக வெயிட்டிங். அந்த காரில் ஏறிட்டு நாங்கள் வந்து நியர்பையாக இருக்கிற ஒரு பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த பீச்சு. இந்த பீச்சுக்கு நாங்கள் போயிருந்தோம். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல வியூ. எனக்கும் பிடிச்சிருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. பீச்சு வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் அங்கே நல்லா இருந்துச்சு. நேச்சரோடு சேர்ந்து அவ்வளோக்கு நல்லா இருந்துச்சு. வாய்ஸ் இப்போ நான் தான் வந்து பீச்சில் சுற்றிட்டு இருக்கோம். சன்ரைஸ் வேறு அதிகமாக இருக்குது. வாங்க போவோமா? இப்போ வந்து நாங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட்டு நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டி வந்து ஸ்கூபா டைவிங். எனக்கு ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. பட் அது நிறைவேறினது அந்தமானில் தான். ஸ்கூபா டைவிங் வந்து அங்கே 3500 ஆச்சு பர் பர்சனுக்கு. 45 minutes ஆஃப் ஸ்கூபா டைவிங்கு. 15 minutes அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரைனிங் போகும். அப்புறம் ஒரு 45 minutes ஸ்கூபா டைவிங் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா ஃபுல்லாக வந்து காதடைச்சி ஹையர் பெயின் இருந்தது. அப்புறம் வந்து பழகிடுச்சு. இதுக்கே வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் முடிய பார்த்தீங்களா, ரியலாகவே கோரல் மாதிரி, இந்த கோரல் ரீஃப் மாதிரி இப்படி ஆட ஆரம்பிச்சிச்சு எனக்கு. அதே எப்படி சொல்ல, அந்த தண்ணி உள்ளே இருந்தப்போ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எப்படி சொல்ல, லேண்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் வாயால் ப்ரீத் பண்ணிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி இன் ஹோல் டூர் அப்படின்னா அது வந்து இந்த ஸ்கூபா டைவிங் தான் நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடு. காலையில் ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எடுத்த ஆக்டிவிட்டி வந்து எலிஃபண்ட் பீச் தான். ஸோ ஹேவ்லாக் ஐலாண்ட்லேருந்து எலிஃபண்ட் பீச்சுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஷெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இங்கேயே பே பண்ணிக்கலாம், இல்லை அங்கே போய் கூட பே பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இங்கே போட்டுக்காக வெயிட்டிங்க. எலிஃபண்ட் பீச்சில் சந்திப்போம். ஸோ இதான் எலிஃபண்ட் பீச் கைஸ். ஸோ இங்கே தான் வந்து நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டேக் பிளேஸ் ஆகும். இதுக்கு வந்து எலிஃபண்ட் பீச்சின்னு பேர் வச்சது காரணம் வந்து நிறைய எலிஃபென்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட்டு நான் அங்கே எந்த எலிஃபெண்ட்டையும் பார்க்கலப்பா. இங்கே வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் போது என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ எந்த வீடியோஸும் நான் அட்டாச் பண்ணலை. ஆனால் இங்கே இருக்கிற வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஒன்று சூப்பராக இருந்தது.
கூடவே வந்து அங்கே இருந்த நேச்சருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணுற ரேஞ்சில் இருந்தது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்கை கிங்பாங்க. நாங்கள் அதெல்லாம் பண்ணோம். ரியலாகவே ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸாக இருந்தது. அன்னியோட வந்து எங்களோட அந்த ஹேவலாக் ட்ரிப்பு வந்து முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஷிப்பு, ஸோ அந்த ஷிப் மூலயமா தான் பேக் டு போர்ட் பிளேர் வந்து வர மாதிரி இருந்தது. ஹேவலாக்லேருந்து போர்ட் பிளேர் மேக்ரஸ் அப்படிங்கிற ஷிப்லேருந்து தான் வந்தோம். ஸோ ரிட்டனுமே வந்து ரியலாகவே நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த ஷிப்பு மேக்ரஸ்ஸு அப்புறம் வந்து நச்சுகான்னு நினைக்கிறேன் அந்த ஷிப்போட பேர். இது ரெண்டும் தான் மேஜர் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தது அங்கே. ஸோ மோஸ்ட்டாக அங்கே வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் ட்ரை பண்ணுறது மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதுதான் வந்து அங்கே இருந்த சென்டர் மாதிரி இருந்தது. இங்கே கவர்மெண்ட் ஃபெரிஸும் உண்டு, ப்ரைவேட்டும் உண்டு. ப்ரைவேட் தான் நாங்கள் போனப்போ அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ப்ரைவேட் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணிட்டோம். ஆனால் என்ன தெரியுமா மக்களே, இதில் வந்து ஒரு ட்ரிப்பில் வந்து ஒரு பிரச்சனையானதே வந்து, எங்கள் ட்ரிப்பில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டு வந்து ட்ரிப்பில் இருந்துச்சு. பட் ப்ராப்ளம் என்னென்னா விஐபி மூவ்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை வந்து மாற்ற வேண்டியதாகிடுச்சு. ஸோ ட்ரிப் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். அப்போ நாங்கள் வந்து போகலாம் முடிவு பண்ண இடம் தான் முண்டாபாட் பீச் அப்படிங்கிறது. என்னடா வந்ததுலேருந்தே பீச்சாக சுற்றிட்டு இருக்கோமே அந்தமானில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலுப்பு இருந்துச்சு. பட் முண்டாபாட் பீச்சு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ரியலாகவே சொல்கிறேன், என்னோடய ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனுமே சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த ஒரு இடத்துக்கு போனோன்னே. ஏன்னா வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன், ரியலாகவே நீங்கள் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து சினிமாட்டிக்காக எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சில் இருந்ததுங்க முண்டாபாட் பீச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷனாகவே மாறிடுச்சு. ஸோ அந்தமானுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை பிளேஸில் அந்த லொக்கேஷனை சேர்க்காமல் விட்டுறாதீங்க. ஸோ நான் இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வேவே வந்து பார்த்தீங்களா எவ்வளோ நேச்சுரலிஸ்டிக்காக இருக்குது. ரியலாகவே எனக்கு பிடிச்சிருந்தது இதெல்லாம். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கே எனக்கு தெரிஞ்ச நான்லாம் வந்து அந்தமானுக்கு போகலான்னு எனக்கு தோணுச்சு. அப்போ எனக்கு இருந்த தாட்டாக தான் இந்த ரோட்டில் போகிறதுக்காகவே வந்து அந்தமான் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கு போகலாம் நாங்கள் முடிவு பண்ணுறோம். இடையில பீச்சுக்கு முன்னாடி இந்த பார்க்கை விசிட் பண்ணிவிட்டு அப்புறமா பீச் போகலான்ற மாதிரி நான் முடிவு பண்ணோம். பார்க் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமா பீச் போகலாம். ஏன்னா பார்க்கோட டைம் வந்து கம்மிங்கிறனால ஃபஸ்ட்டு பார்க் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த பார்க்கு. உள்ளே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு நான் உள்ளே போனேங்க. பட் ஆனால் என் எக்ஸ்பெக்டேஷன் டோட்டலி ஸ்பாயில்டு. அங்கே எனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தது என்னென்னா வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ட் அங்கே இருந்தது. ஸோ அந்த எலக்ட்ரிக் கார்ட்டில் தான் ஃபுல் பார்க்கையும் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. பார்க்கலாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, எனக்கு மொக்க போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரிப்லேயே நான் வெறுத்த ஒரு பிளேஸு இந்த ஒரு இடம் தான். என்னதான் நேச்சர் சரௌண்டடாக இருந்தாலும் அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிளப்பவே இல்லை, அதனால் விட்டுட்டேன். அடுத்து வந்து இதுதான் முண்டாபாட் பீச்சு. ரியலாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பிளேஸாக இருந்துச்சுங்க. சத்தியம் சொல்கிறேன், அந்த இது வியூ பார்த்தீங்க இல்லையா, செம்மையான வியூ இல்லையா, ஒரு சினிமாட்டிக் வியூ இருந்தது அங்கே. நான் போய் பார்த்தோன்னே அங்கே அப்படியே ஸ்டன் ஆகி தான் இந்த வீடியோவே எடுத்தேன். டோட்டலாக எனக்கு அந்த பிடிச்சிருந்தது அந்த வியூ. இதை விட வந்து என்னென்னா, நாங்கள் வந்து காரில் அப்புறம் மூவ் பண்ணோம். இதுதான் அது காரில் மூவ் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன். இதுவுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சன் வந்து அந்த பிளேஸுக்கும் அந்த ரேஸ்க்கும் அங்கேருந்த ஓஷன் பெட்டுக்கும் அங்கே பின்னாடி இருந்த மவுண்டெயினுக்கும் வேறு லெவல் மேட்சுங்க. நாங்கள் காரை நிறுத்தி வீடியோ எடுத்துகிட்டு தான் போகணுன்னு இருந்தோம். ஸோ இதோட அந்த ட்ரிப்பு வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அந்தமான் ஏர்போர்ட்லேருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டு கிளம்புறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ இதுதான் மறுபடியும் ஸ்பைஸ் ஜெட்டில் தான் நாங்கள் வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட் போகிற மாதிரி இருந்துச்சு. அந்தமான் ஏர்போர்ட்லேருந்து போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு 45 மினிட்ஸ் முன்னாடியே வந்து போர்டு ஆக போகுதுன்ட்டாங்க. நல்ல வேறு நாங்கள் 2 hours முன்னாடி அங்கே வந்துட்டோம். ஸோ போர்டு ஆக போகுதுன்னாங்க. அப்படி நாங்கள் ட்ரிப்பை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எகெயின் இப்படிப்பட்ட ஒரு ட்ரிப்பு அமையுமா என் லைஃப்பில் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரில. பட் இந்த ஏரியல் வியூ ரியலாகவே செம்மையாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு இதையுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். என்னோடய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ட்ரிப்புனா அது இதுதான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்கூபா டைவிங் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி அந்தமான் எல்லாமே வந்து ரியலாகவே நல்லா இருந்துச்சு. பாய் பாய் அந்தமான். மறுபடியும் நான் உன்னை மீட் பண்ணோன்னா எனக்கு தெரியாது. ஐ எம் மிஸ்ஸிங் யூ அ லாட். பாய் 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 மக்களே. இது எந்த பிளேஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நம்ம சென்னை தான் மக்களே. ஸோ அந்தமான்லேருந்து நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம்.
ஸோ சென்னையோட ஏரியல் வியூ இது. சென்னையில் வந்து ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போக வேண்டிய பிளேஸ் எது தெரியுமா? போய் லக்கேஜை கலெக்ட் பண்ணுறது தான். நான்லாம் ரீல்ஸில் நிறைய பார்த்துருக்கேன், லக்கேஜ்லாம் வரும், நிறைய டேமேஜ் ஆகும் அந்த மாதிரிலாம். பட் அது வந்து ரேர் கேஸ் தானா, மோஸ்ட்டாக அப்படிலாம் நடக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் லக்கேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கு. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கழித்து தான் லக்கேஜே வந்து அரைவ் ஆச்சு அப்படின்ட்டாங்க. நாங்களும் அங்கே சுற்றி பார்த்துட்டு லக்கேஜை காணுமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது லக்கேஜ் வந்து வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு நல்ல மொக்கை வாங்கிட்டோம் அங்கேயே. ஸோ இப்படி தான் வந்து எங்களோட அந்தமான் ட்ரிப் வந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து அந்தமானோட எக்கனாமிக்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம சேனல் வந்து எக்கனாமிக்ஸ் சேனல் இல்லையா? ஸோ அந்தமான் ட்ரிப் விலாக் போட்டுட்டு அந்தமானோட எக்கனாமிக்ஸ் பற்றி வீடியோ போட போகிறேன். அந்த வீடியோவில் சந்திக்கிறேன். வர மக்களே, பாய்.